அகிலமெல்லாம் சிறந்து நிற்க ஆண்டவர் திருமகன் உதித்து விட்டார். பாவத்தை தான் ஏற்று பாவிகளை ரட்சிக்க புண்ணிய புத்திரனாய் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த மாணிக்கமாய் தோன்றினார். இயேசு பிறப்பின் வரலாற்று நிகழ்வுகளை எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் கற்பனை கலந்த ஒரு வரலாற்று நிகழ்வுகளாக நமது பள்ளியின் இயக்குனர் அருள் தந்தை முனைவர் ஜே விமல் அவர்களின் தயாரிப்பில் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின்படி எம் மாணவர்கள் சொந்த குரலில் ஒளிப்பதிவு செய்து 50 பேர் கொண்ட மாணவர் குழுவாக நடிக்க வருகின்றனர் என்பதை பெருமையோடு கோரிக்கொண்டு எமது பள்ளி நடிகர் திலகங்களை கிறிஸ்துமஸ் விழுமியங்களை காட்சிப்படுத்த அன்போடு அழைக்கின்றோம். ஓமலூர் புனித ஜோசப் பொதுமை பள்ளி பெருமையுடன் வழங்கும் மாற்றம் தந்த வரலாறு. தர்ஷினி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நமக்கு லீவு நாளையில இருந்து 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. 2026ல 1, 2, 3, 4 ஜனவரி 5 தான் ஸ்கூல் ரீஓபன். எனக்கு ஸ்கூல் வராம வீட்ல ரொம்ப போர் அடிக்கும். ஐயா ஜாலி, 10 days லீவு. வில்லியம், இப்பதான் தெரியுது நீ ஏன் மேத்ஸ்ல இவ்ளோ கம்மி மார்க்குன்னு. 12 days லீவுடா. தப்பா சொல்ற. என்ன தர்ஷினி, நீ எப்ப பாரு சின்ன பசங்கிட்ட வம்பிழுக்கிறதே வேலையா போச்சு. அது விடுடா, அங்க போற எதுக்கு மூவ் ஆகுது? தன்வந்தே, நேத்து நீ காந்தாரா மூவி பார்த்திருப்ப, அதான் உனக்கு எதை பார்த்தாலும் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ப்ரோ, எனக்கும் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது ப்ரோ. டேய், உனக்கு என்ன வயசாது? எங்களை பார்த்து ப்ரோன்ற அண்ணான் கூப்பிடுறா. நீங்க என்ன ப்ரோ ஒரே கிரிஞ்சா இருப்பீங்க போல. வில்லியம், தன்வன் சொல்றது கரெக்ட் தான். அங்க என்னமோ இருக்கு. வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நானும் வீட்டுக்கு போறேன், என்ன விட்டுருங்க. ப்ரோ வேணாம் ப்ரோ, எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நானும் வீட்டுக்கு போறேன். டேய் வாடா, அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை இது ஏலியனா இருக்குமோ? இருக்காது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது ரொம்ப அழகா இருக்குது. இவங்க கண்டிப்பா வானத்துல இருந்து வந்த தேவதையா தான் இருக்கும். யாரும் பயப்படாதீங்க, என்கிட்ட வாங்க. என்ன இது, நம்மள மாதிரியே தமிழ்ல பேசுறாங்க. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? நான் ஜோசியர், வானதூதர், கடவுளின் முன்னிலையிலிருந்து வருகிறேன். ஆமா, எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கும் அங்க லீவு விட்டுட்டாங்களா? அட நீ வேறடா, எப்ப பாரு லீவுன்னு. இவனை கூட்டு வரான்னு சொன்னா கேக்குறீங்களா? எதற்காக லீவ் விட்டுருக்காங்க? கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக பள்ளிக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஏன் கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது கூட எங்களுக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிக்கிறோம். எவ்வளவு வாட்டி கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் பார்த்திருப்போம். இயேசு பிறந்த நாளதான் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறோம். நீங்கெல்லாம் இயேசு பிறந்த நாளை தான் கொண்டாடுறீங்க. ஆனா நான் இயேசு பிறந்தப்ப கூடவே இருந்திருக்கேன், தெரியுமா? எப்படிடா இருந்திருக்க முடியும்? இவங்க நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. நானு அப்பாவே சொன்னேன் உங்ககிட்ட, இவங்க நம்ம காதுல பூசத்தை தான் பாக்குறாங்க. ஓ, நீங்க உங்க ஸ்கூல்ல ஏஞ்சல் கேரக்டர் போட்டிருக்கீங்களா? இல்லை குழந்தைகளே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இயேசு பிறந்ததை உங்களுக்கு நேர்ல காட்ட போறேன். இயேசு பிறந்த ஊராகிய பெத்லகேமுக்கே உங்களை கூட்டிட்டு போறேன். என்னது, பெத்லகேமுக்கேவா? ஆனா எங்க கிட்ட தான் ஆதார் கார்டு இல்லையே. டேய், அது ஆதார் கார்டு இல்லடா. ஃபாரின் போறதுக்கு பாஸ்போர்ட் விசா தான்டா முக்கியம். பாஸ்போர்ட்
இல்லைனாலும் பரவாயில்ல. அது எப்படி முடியும்? மேஜிக் பண்ண போறீங்களா? இல்ல வில்லியம், ஏதாவது டைம் டிராவல் மூலமா கூட்டிட்டு போவாங்க போல. டைம் டிராவலா? அப்படின்னா? டே எஸ்.ஜே. சூர்யா படத்துல பார்த்ததுலையா? ஓஹோ, அந்த மாதிரி போக போறோமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. அப்புறம் எப்படி? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நம்ம நிஜமா பெத்லஹேமுக்கு தான் வந்திருக்கோம். குழந்தைகளே, இது பெத்லகேம் இல்ல, நாசரேத். இது என்ன நாசரேத்தா? நம்ம ஊர் ஓமலூர் மாதிரி தானே இருக்கு. நல்லா பார், இங்க கரண்ட் இல்ல, வீடுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்குது, பஸ் இல்ல. நம்ம நிஜமா இயேசு பிறந்த முதலாம் ஆண்டுக்கு தான் வந்திருக்கோம் போல. அட ஆமா ஆமா. வில்லியம், அப்துல், அங்க பாருடா, அந்த வீட்ல வெளிச்சமா இருக்கே. அங்க இருக்கிறவங்க மாதா மாதிரியே இருக்காங்களே. மாதா மாதிரி இல்ல குழந்தைகளே, அவங்க மாதாவே தான். ப்ரோ, அங்க மாதா மட்டும் இல்ல, இவங்கள மாதிரியே அங்கேயும் ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார். இவ்வாழ்த்து எத்தகையதோ. மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். இது இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். எவ்வளோ பெரிய விஷயத்த ஏஞ்சல் மாதா கிட்ட சொல்லியிருக்காங்க. மாதாவும் உடனே சரின்னு சொல்றாங்களே, எந்தவித மறுப்பும் சொல்லாம. இது கடவுளின் சித்தம், இதற்கு மறுப்பேதும் கிடையாது. கீழ்ப்படிதல் மட்டும்தான். நீங்க உங்க அம்மா அப்பா சொல்ல கேப்பீங்களே, அது போலதான். நாம எங்க கேக்குறோம்? என்ன தர்ஷினி, என்னமோ யோசிக்கிற? அப்துல், கீழ்ப்படிதல்னா ஒபீடியன்ஸ் தானே. அத நாம லெட்டர்ஸ்ல தான் படிச்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய வேல்யூ தான். தர்ஷினி, கீழ்ப்படிதல் சும்மாயே நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அது ஒரு பெரிய சுகம்னு மாதாவின் செயல் மூலமா தான் தெரியுது. இனி நாமும் நம்ம அப்பா அம்மா, நம்ம ஆசிரியர்கள், ஏன் பெரியவங்க சொல்ற எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். ஆமாடா, உண்மையிலேயே கீழ்ப்படிதல் சந்தோஷத்தை தரும். ப்ரோ, இங்க பாருங்க, சென்ட் ஜோசப். டேய், ஆமா, நம்ம ஸ்கூல் பேட்ரன் சென்ட் ஜோசப் தான் அவரு. டேய், அவர் ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? நம்ம ஸ்கூல் ஸ்டாச்சுல இருக்க அதே ட்ரெஸ்ல இருக்காரு. அவருக்கும் அதான் யூனிஃபார்ம் போல. குழந்தைகளே, அமைதியா கொஞ்சம் அங்க நடக்கிறத கவனிங்க. சூசன்னே,
நல்லா இருக்கீங்களா? தொழில்லாம் எப்படி போகுதுன்னு? அடடே யூதா, நல்லா இருக்கப்பா. வா வா வா. அண்ணே, அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், மனசுல வச்சிருக்க முடியல, அதான் ஓடி வந்தனே. எதுனாலும் மனம் விட்டு பேசுங்கப்பா. நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, நீங்க ரொம்ப நல்லவர்னே. உங்களுக்கு திருமண ஒப்பந்தம் பேசியிருக்கே மரியா, அந்த பொண்ணை பத்தி நம்ம ஊர்ல ஏதோ தப்பா பேசுறாங்கன்னே. ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அது இல்லனே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மரியா கர்ப்பமா இருக்காங்களாமே. நமக்கு எதுக்குனே வம்பு? பேசாம தலைமை குருவுக்கு செய்தியை சொல்லிடுவோம், அவங்க பாத்துக்கிறாங்க. அண்ணே, நீங்க பெருமை நிறைந்த தாவீது குலத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. மரியா இல்லனா உங்களுக்கு வேற பொண்ணு பார்த்து கொள்ளலாம். அண்ணே, நீங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுங்கண்ணே. நான் வரேனே. அந்த மரியா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறாங்களோ? கடவுளே, அந்த மரியாவை எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த இழுக்குல இருந்து எப்படியாவது காப்பாத்தி விடுங்க. அதுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னாலும் எனக்கு உங்க திட்டத்தை வெளிப்படுத்துங்க. உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றுறேன். இப்ப நான் என்ன செய்யறது? மரியா வேற கர்ப்பமா இருக்கிறா. நமது மக்கள் என்ன நினைப்பாங்க? மரியா பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை வேதனைப்படுத்தவும் விருப்பம் இல்ல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். இப்போ திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லைன்னு மறைமுகமா சொல்லிடலாம். அதுதான் சரின்னு நினைக்கிறேன். அடடே, இவ்வளவு நேரமாச்சா? சரி, தூங்க போலாம். அடடா, இங்கேயும் ஏஞ்சல் வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க? யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கும் ஆகட்டும். இறைவனாகிய தந்தையே, நீர் எனக்கு தந்த மரியாவை எனது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவரது வயிற்றில் வளர்கிற ஒரே பேரான மகனும் என் மீட்பெருமாகிய இயேசுவுக்கு தந்தையாக இருப்பேன். அந்த அண்ணன் மரியாவை பற்றி எதுவும் தெரியாம சென்ட் ஜோசப் கிட்ட தப்பான தகவல் சொன்ன போதும் கூட சென்ட் ஜோசப் மரியாவோட மனதை புண்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாரு. நம்ம சென்ட் ஜோசப் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. இனிமேல் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் யாரை பற்றியும் முழுமையா தெரிந்து கொள்ளாம மத்தவங்க மனசை புண்படுத்தவே கூடாதுப்பா. ஆமாமா, திருவள்ளுவர் கூட தீயினால் சுட்ட பொன் உள்ளார மாறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ப்ரோ, இதெல்லாம் நல்லா சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு மதியம் லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து வடையை சுட்டது நீங்க தானே? என்ன பண்றாங்க? மேல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பு தான் அது. அத டிவில பிளாஷ் நியூஸா போட்டா எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க.
இது உங்க காலம் இல்லை குழந்தைகளே. 2025 வருடங்களுக்கும் முன்பு அந்த காலத்துல வாட்ஸ்அப், ட்விட்டர், நியூஸ் பேப்பர், டிவி இது எதுவுமே இல்லாத காலம். அதனால முரசு அறிவிச்சுதான் செய்திகளை வெளிப்படுத்துவாங்க. இதனால் அனைத்து மக்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், அகுஸ்து சீசர் கட்டளைப்படி மக்கள் தொகை கணக்கு பார்க்கும் பணி நடக்கவிருப்பதால் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்த கூடாது. மீறினால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இது மாட்சிமை பொருந்திய அகுஸ்து சீசரின் கட்டளை. என்னங்க, நாமும் கணக்கெடுப்பு கொடுக்க பெத்லகேம் போகணும் தானே? ஆமா மரியா, ஆனா ஏங்க, ஏன் தயங்குறீங்க? ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல மரியா, நீ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நாம எப்படி அவ்வளோ தூரம் போகணும்னு தான் நான் யோசிக்கிறேன். நீங்க சொல்றது உண்மைதாங்க. நாம தான் தனியா இல்லையே, எல்லாம் வல்ல கடவுள் நம்மளோட இருக்கிறாருங்க. நீங்க பிரயாணத்திற்கு தேவையானத உடனே செய்யுங்க. சரி மரியா, நான் உடனே அதற்கான வேலைகளை செய்யறேன். என்னங்க, நாம நாளைக்கு எந்த வழியா பெத்லகேமுக்கு போறோம்? இதுல என்ன சந்தேகம்? யோர்தான் வழியா தான் போவோம். எல்லாரும் அந்த வழியா தானே மரியா போறாங்க. ஆனா யோர்தான் வழியா போகணும்னா 135 கிலோமீட்டர் போகணும் இல்லைங்க? பின்ன கண்டிப்பா 135 கிலோமீட்டர் தூரம் போய் தான் ஆகணும். வழக்கமா 9 நாட்கள் ஆகும். என்ன, நமக்கு எப்படியோ 12 இல்லைன்னா 13 நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏங்க, நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? சொல்லு மரியா, என்ன ஆலோசனை? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லைங்க. பெத்லகேமுக்கு சமாரியா வழியா போகணும்னா 105 கிலோமீட்டர் தான் வரும். நாம அந்த வழியா போகலாமா? என்ன சொல்ற மரியா? சமாரியா வழியாவா? நம்ம யூதர்கள் யாரும் அந்த ஊர் வழியா போக மாட்டாங்களே. அந்த ஊர்ல வாழ்றதும் நம்ம யூதர்கள் தானங்க. உண்மைதான், அவர்களும் யூதர்கள் தான். அவங்க வேற கலாச்சார மக்களோட திருமணம் செய்ததால அந்த ஊரையே நம்மவங்க தீட்டா பாக்குறாங்க. அந்த வழியா பெத்லகேம் போறது எளிதா இருந்தாலும் யாரும் அந்த வழிய தேர்ந்தெடுக்கிறதுல மரியா. நாம தேர்ந்தெடுப்போங்க. நாம அந்த வழியா போவோமே. கொஞ்சம் சாலையெல்லாம் மோசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கல்வர்கள் வந்து தொந்தரவு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உன் விருப்பம் என் விருப்பம் மரியா. மரியா, என்னாச்சு மரியா? என்னாச்சு மரியா? சொல்லு மரியா. ஒண்ணும் இல்லைங்க, என் மகன் என் வயிற்றுல அசைவதை நான் உணர்றேங்க. ஓ, அப்ப இயேசு நம்மள சமாரியா வழியா தான் போக சொல்லி சொல்றார் போல. ஆமாங்க. ஏஞ்சல், எனக்கு என்னவோ மாதாவும் சூசையப்பரும் பெட்டர். அவங்க யோர்தான் ஆற்று வழியா போறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா 135 கிலோமீட்டர் போனா கூட பயம் இல்லாம போலாம். ரோடு நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. அதை விட சொந்தக்காரங்க எல்லாம் போவாங்க. இவங்க வேற நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. இந்த டைம்ல எனக்கு என்னவோ பாதுகாப்பான யோர்தான் ஆற்று வழியா போறது தான் நல்லதுன்னு தோணுது. அப்படி இல்ல ப்ரோ, நம்ம ரொம்ப பெரிய ஆளாட்டம் பேசவே தேவையில்ல. எப்போதுமே எல்லாரும் போற ரூட்டை தான் எடுக்கணும்னு இல்லை. தெய்வ மனிதர்கள் எப்போதும் டிஃப்ரெண்டான ரூட்டை தான் எடுப்பாங்க. சிறுவர்களே, கடவுளுடைய விருப்பம் சமாரியா வழியா போகணும்னு இருந்திருக்கு. இந்த திருக்குடும்பம் அதை தேர்ந்தெடுத்திருக்கு. நம்ம வாழ்க்கையில கூட பல டைம் நமக்கு எது ஈஸியோ நம்ம அதை தேர்ந்தெடுக்கிறோம். சரியானதை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, வசதியானதை தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம எப்போதும் சரியானதை தேர்ந்தெடுக்கணும், வசதியானதை இல்ல. இன்னும் நடக்க வேண்டிய விஷயத்த அங்க கொஞ்சம் கவனியுங்களேன். மரியா, மரியா கொஞ்சம் தண்ணி குடுமா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். என்னங்க ஒரே பதட்டமா இருக்கீங்க? நாளைக்கு காலையில நம்ம ஊருக்கு கிளம்பணும். இப்ப போய் வெளியில போகணும்னு சொல்றீங்களே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்?
அது நாளைக்கு உன்னையும் வயிற்றுல வளர்ற மீட்பரையும் பத்திரமா கூட்டிட்டு போகணும்ல, அதுதான் மரியா. அதற்கு என்னங்க இப்போ? இல்ல, நம்ம பயணத்துக்கு ஒரு கோவேரி கழுதை வாங்கணும் மரியா. கோவேரி கழுதை வாங்க காசு? அதான் மரியா. என்னங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க? ஐயோ மரியா, உன்கிட்டயோ கடவுள்கிட்டயோ மறைக்க இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா என்ன? நண்பர்கள் கிட்ட வாடகைக்கு கழுதை கேட்டேன், யாரும் தர முன் வரல. அதான் என்னுடைய தச்சு கருவிகளை வித்து புதுசா ஒரு கழுதைய வாங்கிடலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இதை பத்தி சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க நேசிக்கிற தொழில் கருவிகளை விற்கலாமா? நீங்க ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு காலையில நேரத்துல எழுந்து பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள போங்க. சரி. அங்க ஒரு வீட்டுல கோவேரி கழுதை கட்டி வச்சிருப்பாங்க, அத அவிழ்த்துட்டு வந்துடுங்க. ஆகா, இது நல்ல கதையா இருக்கே. அடுத்த வீட்டு கழுதைய நான் போய் எப்படி அவிழ்த்துட்டு வர்றது? யாராவது பார்த்தா என்ன நடக்கு தெரியுமா? யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது கேட்டா இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க. சரி மரியா, என் ஆண்டவரின் தாய் சொல்றத அப்படியே நான் கேக்குறேன். மரியா, சமாரியா உள்ள நடந்து வந்ததும் ஏதோ மனசுல சொல்லுது, தெரியல, கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அவர்களும் நம்ம உறவுக்காரங்க தானே. ஆனா ஏன் இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்குறாங்களே தெரியல. சண்டை தீர்வே இல்ல, அன்புதான் தீர்வுன்னு எப்ப இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது தெரியல. உண்மைதாங்க, பாவம் இந்த மக்கள். இங்க பாருங்களேன், சரியான சாலை கூட இல்ல. ஏற்கனவே இந்த பகுதி மலைப்பாங்கான பகுதியா இருக்கு. இதுல கல்லும் ஒண்ணும் வேற நிறைய இருக்கு. நம்மால இந்த கழுதையும் பாவம் கஷ்டப்படுது. எனக்கே பரிதாபமா இருக்குங்க. அதுவும் எவ்வளவு தூரம் என்ன சுமந்துட்டு வரும். அதனால நான் நடந்தே வரேங்க. இல்ல மரியா, நீ கழுது மணியா உட்கார்ந்து வந்துரு, கஷ்டப்படாத. ஏங்க, துன்ப பாதையில நடக்கிறது நமக்கு என்ன புதுசா? சோர்விடாம நடப்போங்க, கடவுள் நம் கூட துணை இருப்பார். மரியா, அங்க யாரோ 3 பேரு வர்ற மாதிரி தெரியுது. ஐயோ கடவுளே, கல்வர்களா இருந்துடக்கூடாது. இப்பகுதியில கல்வர்கள் அடிக்கடி வந்து வழியில தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏங்க, யார் வேணாலும் வரட்டும், நம்ம கிட்ட தெய்வ குழந்தை இருக்குதுங்க. நீங்க கவலைப்படாம போங்க. நில்லுங்க, யார் நீங்க? உங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொடுங்க, இல்லனா உங்க தலை தப்பாது. ஐயா, நாங்க ரொம்ப ஏழைங்க. அகுஸ்து சீசர் கணக்கெடுப்புக்காக நாங்க பெத்லகேம் நோக்கி போயிட்டு இருக்கோம். பணமோ பொருளோ ஆபரணங்களோ எதுவுமே இல்லைங்கய்யா. எங்கிட்ட ஒரே ஒரு அப்பம் மட்டும்தான் இருக்கு. என்னது, ஒரே ஒரு அப்பம் மட்டும்தான் இருக்கா? இவங்க 2 பேரு, இதுல கழுதை வேற இருக்கு. ஒரே அப்பத்தை 3 பேர் எப்படி சாப்பிடுவாங்க? ஏதாவது அப்பம் பழுது முறைய கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? ஏய், அமைதியா இருங்க. என்ன உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க போல? ஆமாங்க ஐயா, அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. நிறை மாத கர்ப்பிணின்னு சொல்றீங்க? இந்த வழியில எதுக்கு வந்தீங்க? சரி சரி, நீங்க பார்த்து போங்க. யாராவது கல்வர் வந்தா என் பேரை சொல்லுங்க, யோசியாவோட சொந்தம்னு சொல்லுங்க. நன்றிங்க ஐயா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னப்பா நீ ரொம்ப நல்லவராயிட்ட? அட நீ வேறப்பா, அவங்களே பாவம் ஒரு அப்பத்தோட வந்திருக்காங்க. ஏழைகளா வேற இருக்காங்க, பார்க்க நல்லவங்களா இருக்காங்க. அந்த அம்மா முகத்தை பாத்தியா, கனிவா இருக்குது. நிறமாத கற்பனையா வேற இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன கிடைக்கும்? அதான் விட்டுட்டேன். இப்படியே எல்லா கஸ்டமரையும் விட்டுக்கிட்டே இரு, போற போக்க பார்த்தா நீ நல்ல கல்வனாயிருவ போல. பாருங்க, நம்ம ஊர்ல சமாரியர்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அவங்க பசிக்காகவும் பிழைப்புக்காகவும் தான் இந்த திருட்டு தொழில செய்யறாங்க. இருந்தாலும் அந்த திருடர்கள் மத்தியில கூட ஒரு கனிவும் ஒரு இரக்கமும் இருக்குது. பாத்தீங்களா, சமாரியர்களும் நல்லவங்க தாங்க. என்னைக்கு இந்த உலகம் அவங்கள புரிஞ்சுக்க போகுதுன்னே தெரியல. எல்லாரும் ஒரு நாள் இந்த வழியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நம்மளுடைய எல்லாருடைய இதயமும் பெருசா மாறணும்.
நிச்சயம் மாற்றம் வரும். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை மரியா. மாதாவும் சூசையப்புறம் இப்ப எங்க போறாங்க? உங்க வீடுகள்ல அரசு ஊழியர்கள் இப்ப வாக்காளர் கணக்கெடுப்பு எடுக்கிற மாதிரி அந்த காலத்துல சொந்த ஊர்ல போய் கணக்கெடுப்பு கொடுப்பாங்க. ஓ, எஸ்ஐஆர் கணக்கெடுப்பா? பரவாயில்லையே. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஓகே ஓகே, அங்க கவனிங்க. மாதாவும் சூசையப்பரும் எங்க போறாங்கன்னு பாருங்க. ஐயா ஐயா, நாங்க வெகு தொலைவில் இருந்து வரோம். தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? இங்க இடம் எதுவும் இல்லப்பா, வேற இடம் போய் பாருங்க. ஐயா ஐயா, நாங்க கணவன் மனைவியா வந்திருக்கிறோம். இங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? இங்க இடம் எதுவும் இல்லப்பா. அண்ணா, இங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க வீடு தரமாட்டீங்களா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அவங்கள பார்த்தா பாவமாவே தெரியலையா? அண்ணா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காது கேட்கலையா? நீங்கெல்லாம் டேய் டேய், நம்ம டைம் டிராவல்ல இருக்கோம். நம்ம பேசினா கேட்காது. வாடா இங்க. என்ன ப்ரோ, யாருமே வீடே தரவே இல்ல. வில்லியம், கிடைக்கும். அமைதியா இரு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன தத்துவமா? எங்களுக்கும் தெரியும். ஐயா, இங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? இங்க இடம் எதுவும் இல்லப்பா. ஐயா, நாங்க நாசரேத்திலிருந்து வரோம். என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறா. இங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? வீடு எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது இடம் இருந்தா இறக்கம் காட்டுங்களேன். இடம் எதுவும் இல்லைங்க. உங்களை பார்த்தால் பாவமா இருக்கிறது. எங்க வீட்டின் பின்னால மாட்டுத்தொழுவம் ஒண்ணு இருக்குது, அதுவும் சுத்தம் இல்லாம இருக்குமே, என்ன செய்வது? என்ன மரியா, வேற இடம் பார்க்கலாமா? இல்லங்க, இப்பவே என்னால வலி தாங்க முடியல. பரவாயில்ல, நம்ம இங்கேயே தங்கி கொள்ளலாங்க. ஐயா, ரொம்ப நன்றி. நாங்க இந்த தொழுவத்திலே தங்கிக்கிறோம். வில்லியம், பாத்தியா, இடம் கிடைச்சிருச்சு. இடம் இல்ல, அது மாற்று தொழுவம் தான். என்ன இவ்வளவு கொடுமையா இருக்கு? வயித்துல கடவுளோட குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க அந்த மரியா அக்கா. கொஞ்சம் நல்ல இடமா கொடுத்தா என்ன? சுத்தம் இல்லாத மாட்டு தொழுவத்தையா கொடுப்பாங்க? கடவுள் நமக்கு நல்லது செய்யணும்னு மனுஷங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த மனுஷங்க கடவுளுக்கு நல்லது செய்யறதே இல்லை. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? ஏரோது அரசர் அரண்மனைக்கு. வாவ், செம்மையா இருக்குது இந்த பேலஸ். அரசரே, உங்களை காண கீழ்த்திசை நாட்டில் இருந்து 3 ஞானிகள் வந்துள்ளனர். என்ன, 3 ஞானிகளா? வரச் சொல். உத்தரவு அரசே. அரசர் உங்களை அழைக்கிறார். அரசர் வாழ்க. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? என்ன காரியமாக இந்த ஏரோதை சந்திக்க விரும்புகிறீர்கள்? நாங்கள் கிழக்கிலிருந்து வருகிறோம். என் பெயர் கஸ்பார், இவர் மெல்கியூர், இவர் பல்தசார். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். என்னது, யூதர்களுக்கு அரசர் பிறந்திருக்கிறாரா? மகிழ்ச்சியான செய்திதான். மந்திரியாரே, தலைமை குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் உடனே வரவழையுங்கள்.
யூதர்களுக்கு அரசன் பிறந்திருக்கிறானா? உத்தரவு அரசே. அரசர் வாழ்க. அரசரே, எங்களை அழைத்ததின் நோக்கம் என்னவென்று அறிந்து கொள்ளலாமா? காரணம் ஒன்றுதான். மெசியா எங்கே பிறப்பார் என்ற செய்தியை பற்றிய விளக்கத்தை உடனே எனக்கு தாருங்கள். அரசே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. என் மக்களாகிய இஸ்ரேலை ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்து தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார். தெளிவான உண்மைதான். என்ன, யூதருக்கு அரசரா? ஞானிகளே, பயம் வேண்டாம். நான் இவர்களுடன் தனியாக பேச வேண்டும். அனைவரும் வெளியே செல்லுங்கள். ஞானிகளே, வாருங்கள். அது என்ன விண்மீன்? கீழ்த்திசையில் இருந்தே வருகிறதா? அப்படி என்றால் பல மாதங்களாக பயணம் செய்கிறீர்கள் அல்லவா? ஒரு அரசர் தோன்றினால் விண்மீன் தெரியுமா? உண்மையான பேரரசர் பிறந்தால் விண்மீன் தோன்றும். என்ன, அப்படி ஒரு அதிசய நட்சத்திரம் தோன்றுமா? ஞானிகளே, நீங்கள் சென்று குழந்தையை குறித்த திட்டவட்டமாய் கேட்டு எனக்கும் அறிவியுங்கள். அப்பொழுதுதான் நானும் சென்று அக்குழந்தையை பணிந்து வணங்குவேன். புறப்படுங்கள். கஸ்பார், ஏரோது அரசர் பேசியது வில்லத்தனமாக தோன்றியது. கவனித்தீர்களா? இவர்கள் எல்லாம் இவர்களையே அரசர் என்று தாங்களே சொல்லிக் கொண்டவர்கள். ஆனால் பிறந்திருக்கிறவர் உலகத்தின் ராஜா. அதோ விண்மீன் தெரிகிறது. இது முன்னே தெரிந்திருந்தால் நாம் ஏரோது அரசர் அரண்மனைக்கே சென்றிருக்க தேவையில்லை. இவரு நல்லவரா இல்ல கெட்டவரா? எல்லாரும் முன்னாடி நல்லவர் மாதிரி பேசுறாரு, ஆனா வில்லன் மாதிரி யோசிக்கிறாரே. ஏஞ்சல், நாம இங்க இருக்க வேணாம். இந்த இடத்துல நல்லவங்க இல்லாத மாதிரியே இருக்கு. நம்ம மாதா கிட்டயும் சூசேப்பர் கிட்டயும் போலாம். ஏஞ்சல், ப்ளீஸ் எங்களை அங்க கூட்டிட்டு போங்க. ஐயோ, என்னங்க இப்படி வலியா இருக்கே? மரியா, மரியா, என்ன மரியாச்சு? ரொம்ப வலிக்குதுங்க, என்னால தாங்க முடியல. மரியா, கொஞ்சம் இரு, பொறுமையா இரு மரியா. மரியா, நீங்க எங்கேயும் போகாதீங்க, ரொம்ப வலிக்குதுங்க. மரியா, எல்லாம் கடவுள் பாத்துக்கோ மரியா, கொஞ்சம் பொறுமையா இரு மரியா.
இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? நாம கிறிஸ்மஸ் சீசன்ல குடில் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப ரியலாவே சென்ட் ஜோசப், மதர் மேரி, குழந்தை இயேசுவை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த லைவ் கிரிப்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. உலகத்தை மீட்க வந்த கடவுள்னு சொல்றாங்க, தீவன தொட்டில வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்க அண்ணனோட புதுரன்மை ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்கல்ல? அப்போ அங்க வெள்ளையா அப்பம் கொடுத்தாங்கல்ல, அது இயேசுவின் உடல் தான். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இயேசுவின் உடல் ஆன்மீக உணவு. தீவன தொட்டியில ஆடு மாடுகளுக்கு உணவு வைப்பாங்க. இப்போ இயேசுவே உணவா தீவன தொட்டியில. டே வில்லியம், நீ எங்கேயோ போயிட்டடா. எங்கேயும் போல, பெத்லகேம்ல தான் இருக்கும். எப்பா எல்லா ஆட்டையும் பட்டிக்குள்ள அடைச்சாச்சுல்ல? சித்தப்பே அடைச்சாச்சு சித்தப்பே, ஒரே குளிரா இருக்குது. சொல்லுவா சொல்லுவ, எல்லாருடைய போர்வையும் எடுத்து போர்த்திக்கிட்டுல, உனக்கு குளிர்ந்தான். சித்தப்பே அங்க பாரு, ஒரே வெளிச்சமா இருக்கு. ஆமாப்பா, ஒரே பயமா இருக்குது. இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அனைவரும் வந்து பாருங்கள். ப்ரோ, அங்க பாருங்க, ஒரே ஏஞ்சல் கூட்டமா இருக்கு. அவங்க எல்லாரையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாமா? வாங்கப்பா, நம்ம எல்லாரும் உடனே பெத்லகேம் போய் வானதூதர் வழியாக ஆண்டவர் அறிவித்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். என்று சொல்லி தூதர் அச்சத்தை போட்டி வைத்தார். தாவீதின் ஊருக்குள்ளே மீட்பர் பாலகனாய் வந்தார் என்றார். பெத்லகேம் ஊருக்கு மொத்தமாக போகிறோம், மீட்க வந்த பாலனை போற்றி பாடி போகிறோம். பெத்லகேம் ஊருக்கு மொத்தமாக போகிறோம், மீட்க வந்த பாலனை போற்றி பாடி போகிறோம். ராக்கால வேளையில வானில் விண்தூதர் தோன்ற கண்டோம். விண்தூதர் பேரணியோ பாடல் ஒன்றாக பாட கேட்டோம். தேடி வந்த பாலனுக்காய் கால் கழுக ஓடுவோம். பள்ளமெல்லாம் ஏட்டிலே, உள்ளமெல்லாம் பாட்டிலே, மாற்ற வரும் நாட்டிலே, முன்னதரோ வீட்டிலே. அக்கால வேளையில வானில் விண்தூதர் தோன்ற கண்டோம். விண்தூதர் பேரணியோ பாடல் ஒன்றாக பாட கேட்டோம். எனக்கு ஒரு டவுட். இயேசு பிறந்த செய்திய இந்த ஏழை ஆட்டியர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கடவுள் மனிதரா பிறந்ததே ஏழை எளிய மக்களை மீட்கத்தான். அதனால்தான் முதல் அறிவிப்பே அவர்களுக்கு. அப்ப பணக்காரங்களை கடவுளுக்கு பிடிக்காதா? பணக்காரர்களை கடவுளுக்கு பிடிக்கும். ஆனா பணத்தின் மீது பேராசை பிடித்தவர்களைத்தான் கடவுளுக்கு பிடிக்காது. ஏரோது அரண்மனையில் பார்த்த 3 ஞானிகள் தானே இவர்கள்? ஏஞ்சல் சொன்னாங்க ஏழை எளிய மக்களை மீட்கதான் இயேசு பிறந்திருக்கிறாருன்னு. ஆனா இயேசுவை பார்க்க ஞானிகளும் வராங்க. யாருதான்ப்பா இவரு? ஏழை எளிய மக்கள், பாவிகள், ஞானிகள், அரசர்கள் என எல்லா மக்களையும் மீட்கவே இயேசு பிறந்தார். அப்போ
அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா? இயேசுவுக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஆனா ஏழைகளை ரொம்ப பிடிக்கும். சரியா சொன்ன வில்லியம். தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் மங்கா நட்சத்திரம். உலகத்தை அரசாள வந்த அரசரே நீர் வாழ்க. அதற்கு அடையாளமாக பொன்னை காணிக்கையாக்குகிறேன். எங்களுக்காக பரிந்து பேச வந்த தெய்வமே நீர் வாழ்க. இதற்கு அடையாளமாக தூப வர்க்கத்தை காணிக்கையாக்குகிறேன். எங்களை மீட்க வந்த மீட்பரே வாழ்க. எங்களுக்காக மரிக்கப் போகிறீர் என்பதன் அடையாளமாக உமக்கு நான் வெள்ளை போலத்தை காணிக்கையாக்குகிறேன். அண்ணா. என்னடா எப்பவும் ப்ரோ ப்ரோன்னு தான் கூப்பிடுவ, இப்ப அண்ணான்னு கூப்பிடுற? இல்ல அண்ணா, எனக்குள்ள ஒரு மாற்றம். அதுதான் இனிமேல் நான் உங்களை அண்ணானே கூப்பிடுறேன். உனக்குள்ள மட்டும் இல்ல வில்லியம், எங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்னமோ நாம எல்லாரும் புதுசா பிறந்த மாதிரி தோணுது. ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். எங்க வாமனூருக்கா? கடவுள்கிட்ட வந்துட்டு வாமனூருக்கு போகணுமா? நம்ம இங்கேயே இருக்க முடியாதா? நம்ம பேரண்ட்ஸ் நம்மள தேடுவாங்க. வாங்க போலாம். மை டியர் ஏஞ்சல், உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எத்தனையோ முறை நாங்க எங்க ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் டிராமா பார்த்திருந்தாலும் இயேசு பிறந்ததை நேர்ல பார்க்குற வாய்ப்பு கொடுத்தது நீங்க தான். உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். ஏஞ்சல் ஏஞ்சல், நம்மளா சேர்ந்து ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா ஏஞ்சல், வாங்க எடுத்துக்கலாம். ஐயோ, ஏஞ்சல் மட்டும் போட்டோல விழவே இல்ல. இந்த பாலா போற செல்போன்ல நீங்க தான் விழுந்துட்டு இருக்கீங்க. ஏஞ்சல், இனி உங்களை பார்க்கவே முடியாதா? குழந்தைகளே, நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியங்கள்லயும் நான் இருப்பேன். நல்ல காரியமா? ஆமா, பெற்றோர்களுக்கு உதவி செய்வது, தாத்தா பாட்டி கூறும் சொற்களுக்கு கீழ்ப்படிவது, நல்ல சொற்களை பேசுவது, ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, இது போன்ற நல்ல செயல்கள் மூலமாகவும் உங்களுடைய நல்ல மனசாட்சியாகவும் நீங்கள் நல்லதை தேர்ந்தெடுக்கவும் நான் உங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருப்பேன். லக்ஷனா, லக்ஷனா, அடியே லக்ஷனா, எங்கடி இருக்க? அம்மா, நான் உங்க பின்னாடி தாமா இருக்கேன். ஏன் பின்னாடியா? கூப்பிட்ட உடனே வந்துட்டியா? 1000 முறை கூப்பிட்டாலும் ஊன்னு சொல்ல மாட்டேன். இங்க வா, பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் போய் அந்த பாட்டிக்கு ஒத்தாசையா இரு. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க வரேன். அம்மா, அப்பா வர நேரமாச்சு, நீங்க வீட்டு வேலையெல்லாம் முடிங்க. நானே ஆயாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன். பக்கத்துல தானே இருக்கு. என்னது, நீயா? என் புள்ளையா இது? எனக்கே ஒண்ணும் செய்யாது. என்னங்க, நம்ம தர்ஷினி இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு போயிருக்கா. ரேட் கார்டை பாத்தீங்களா? 6200 ரூபான்னு போட்டிருக்காங்க. அவளுக்கு என்னடி தெரிய போகுது? பண கஷ்டம் அவளுக்கு எங்க தெரியுது? செகண்ட் டைம் வேற வந்துருச்சு, ஃபீஸ் வேற கட்டணும். என்ன பண்றதுன்னு தெரியாம நானே குழம்பி போயிருக்கேன். போன முறை அப்படிதான் ஒரு கடை கூட்டு போனப்ப
5500 ரூபாயில ஒரு Dress எடுத்து போட்டுட்டா அதேதான் வேணும்னு ஒரே அடம். அந்த கடையவே 2 ஆக்கிட்டானா பாத்துக்காம. அம்மா போலாமா? தர்ஷினிமா, ட்ரெஸ் என்ன எடுக்கவே இல்லடா தங்கம். அம்மா இங்க எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஒரு 500ல இருந்து 600 ருபீஸ்ல ஒரு Dress எடுத்தா போதும். எனக்கு செகண்ட் டேர்ம் ஃபீஸ் வேற கட்ட வேண்டி இருக்கு. ஏய், என்னடி நடக்குது? இது நம்ம புள்ளையாது. இத போட்டாதான் பர்த்டே போகுமா என்ன? எனக்கு Dress-ஏ எடுக்கலனாலும் பரவாயில்லப்பா. இது என்னங்க புது உருட்டா இருக்கு? என்ன அப்துல், எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க, மார்க்ஸ் எல்லாம் பரவாயில்லையா? லாஸ்ட் டைம் விட இந்த டைம் பெட்டர்டா. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம கிஷோர் இருக்கான்ல, அவனை மேம் கிட்ட நல்லா போட்டு கொடுத்துட்டேன். ஏன், என்ன பண்ண அவன்? அவனோட எக்ஸாம் மார்க்கெல்லாம் பார்த்தேன்டா, அவனுக்கும் அவன் மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லடா. அதனால கண்டிப்பா காப்பி அடிச்சிருக்கணும்னு உடனே மேம் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, அப்புறம் என்ன, நம்ம மேம் பத்தி தான் உனக்கு தெரியுமே, ஒழுக்கம் இல்லைன்னா சும்மா விடுவாங்களா? வருத்த எடுத்துட்டாங்க. பேரண்ட்ஸ் கால் பண்ணி பிரின்சிபல் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்கடா. தர்ஷன், கிஷோரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் மார்க் கம்மியா வாங்கினாலும் வாங்குவானே தவிர பார்த்தோ கேட்டோ பிட் அடிச்சோ எக்ஸாம் எழுதுற பழக்கம் அவனுக்கு கிடையாது. எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அப்துல், இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட அவன் பாஸ் ஆனதில்ல. இப்ப எப்படி என்னோட அதிக மார்க் எடுத்திருப்பான்? லாஸ்ட் டைம் அவனை நம்ம மேம் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனால அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்மளை விட அதிக நேரம் படிப்புக்காக மட்டுமே செலவு பண்றான். உனக்கு தான் அவனை பிடிக்காது, ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அவனை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ உனக்கு தேவையில்லை. ஒருத்தரை பத்தி தெரியாம புரிஞ்சுக்காம இல்லாத விஷயத்த சொல்றியே, அது நல்லதா? அதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு முழுமையா தெரியாம எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதனால நமக்கு என்ன லாபம்? என்ன ஆச்சு நம்ம லக்ஷனாவுக்கு? தர்ஷினிக்கிட்டையும் எப்படி இந்த சேஞ்சுன்றதே புரியல. நம்ம பிள்ளைங்கள்லாம் ஏஞ்சல் மாதிரி நல்ல செயல்களை மட்டுமே செய்றாங்க. இப்படியே இருந்தா நல்லதுதான். நமக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்குள் உருவாகிய மாற்றத்தை போல நீங்கள்